ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அனைவருமே பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ரேஷன் கார்டு அனைவருமே வைத்திருப்பீங்க. அந்த ரேஷன் கார்டுக்கு பார்த்தீங்கன்னா புதிய ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இகேஒசி அப்டேட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருட காலமாகவே சொல்லியிருந்து அப்டேட் முடித்திருந்தாங்க. இந்த முடித்துமே இனிமேல் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேரெல்லாம் கேஓசி அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. இதன் அடிப்படையில் இந்த ரேஷன் கார்டுகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேஓசி அப்டேட் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு அரிசி அரிசி கிடைக்காது அப்படின்ற மாதிரி அரசு பார்த்தீங்கன்னா அதிரடியான ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. வருகின்ற 1/11/2025 முதல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான முதல்ல பார்த்தீங்கன்னா அமலுக்கு வரப்போகுது. இகேஒசி அப்டேட் பண்ணாத அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்குமே பார்த்தீங்கன்னா முடக்கப்படும். அதே மாதிரி கார்டு ரத்து செய்யப்படும் என உத்தரவிட்டிருக்காங்க. இந்த உத்தரவின் அடிப்படையில் தான் இப்போ அதிரடியாக மக்களுக்கு ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி தான் பார்த்தீங்கன்னா இன்று வெளியே இருக்குது. பார்த்தீங்கன்னா இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் அட்டை எந்தெந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இகேஒசி அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அனைத்து 5 வகையான ரேஷன் அட்டை இருக்குது. 5 வகையான ரேஷன் அட்டைகளுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்பு பொருந்தும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் அட்டைகள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பொருட்களாக வாங்காமல் இருக்காங்க. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மிக ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இகேஒசி அப்டேட் பண்ணாதவங்களுக்கு பண்ணியிருக்கவங்களுக்கு அதே மாதிரி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ரேஷன் அட்டையில் அப்பா அம்மாவெலாம் இருப்பாங்க. இறந்துருப்பாங்க. இறந்தவர்களுடைய பேர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அனைத்துமே நீங்கள் நீக்கி இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா புதிய உத்தரவு போட்டிருக்காங்க. இதெல்லாம் செய்யாதவங்களுக்கு 10,000 ரூபாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அபராதம் விதிக்க போகிறதாக அரசு முடிவெடுத்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா அதிரடியான ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா மாதம் வாங்கக்கூடிய அனைத்து பொருட்களுமே முடக்கப்படும். அதனால் ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சியான ஒரு அறிவிப்பு தான். உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா கேஓசி அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேஷன் கார்டு வேலை செய்யும் அப்படின்ற மாதிரி அரசு அதிரடியான ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. இதில் என்னென்ன நிபந்தனைகள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ரேஷன் கார்டு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. அடுத்த மாதம் முதல் அரிசி கிடையாது அரசு உத்தரவு போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டில் இந்த அப்டேட்டை முடிக்காத குடும்பங்களுக்கு அடுத்த மாதம் முதல் அரிசி வழங்கப்படாது என்று அரசு அதிரடியான ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த உத்தரவின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்க ரேஷன் கார்டில் வந்த கடுமையான விதிமுறை பார்த்தீங்கன்னா இனி யாரும் தப்பிக்க முடியாது. உடனே இந்த அப்டேட் முடித்தால் மட்டுமே தான் உங்களுக்கு எல்லா பொருட்களும் எல்லா சலுகையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு தமிழ்நாடு அரசு அதிரடியான ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நிறைய ஏழை எளிய மக்கள் அனைவருமே இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு அனைத்து ரேஷன் அட்டைக்கும் வந்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு விதிமுறைகளை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரேஷன் அட்டைகளுக்கு ஒடிசா மாநில அரசு ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இனிமேல் ரேஷன் கார்டுகள் தங்களது இகேஒசி சரிபார்ப்பை முடிக்கவில்லை என்றால் நவம்பர் மாதம் முதல் இலவச அரிசி கிடையாது. தேசிய மற்றும் மாநில உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் இந்த இலவச அரிசி இகேஒசி சரிபார்ப்பு செய்யாதவர்கள் நிறுத்தப்படும் என்று அரசு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தமிழகத்துக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இகேஒசி அப்டேட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி தமிழகத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா மாநில அரசு அதிரடியான ஒரு முடிவை வெளியிட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த உணவு வழங்கல் மற்றும் நுகர்வோர் துறை அமைச்சர் கிருஷ்ணேந்திர அமைச்சர் பார்த்தீங்கன்னா இந்த தகவலை வெளியிட்டிருக்காரு. அதனால் மத்திய அரசின் அறிவுறுத்தலின்படி இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. பொதுவான விநியோக திட்டத்தின் கீழ் ரேஷன் கார்டுகள் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா இகேஒசி சரிபார்ப்பு கட்டாயம் முடிக்க வேண்டும் என்று மத்திய அரசு அனைத்து மாநிலங்களுக்குமே உத்தரவிட்டிருந்த நிலையில் இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அனைத்து மாநிலத்துக்குமே இந்த அறிவிப்பு பொருந்தும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழக மாநிலங்கள் மட்டும் 15,67 லட்சத்திற்கும் அதிகமான பயனர்கள் தங்கள் இகேஒசி சரிபார்ப்பை இன்னுமே முடிக்கவில்லை. பல முறை காலக்கெடுப்பு நீடிக்கப்பட்டும் பலர் இதை செய்யவில்லை. அதனால் அக்டோபர் மாதம் வரை
அவர்களுக்கு இலவச அரிசி வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் அடுத்த மாதம் இகேஒய்சி சரிபார்ப்பு முடிக்காதவர்களுக்கு அரிசி நிறுத்தப்படும் என சரிபார்ப்பை பார்த்திங்கன்னா முடிக்க வேண்டும், இல்லை நிறுத்தப்படும் அப்படின்ற மத்திய அரசு அதிரடியான அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான கடுமையான விதிமுறைகளை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த விதிமுறையின் அடிப்படையில் ரேஷன் கார்டு இகேஒய்சி சரிபார்ப்பு என்பது மத்திய அரசு கொண்டு வந்த விதிமுறையாகும். அதை முடிக்காதவர்கள் வழங்கப்படும் சலுகை நிறுத்தும்படி மத்திய அரசு மாநிலங்களுக்கு உத்தரவிட்டுள்ளது. ஸோ ஒரு வேளை மத்திய அரசு காலக்கெடுவை நீடித்தால் தமிழ்நாடு மாநில அரசும் அதை பரிசீலிக்கும் என்று அமைச்சர் கூறியிருக்கிறார். ஸோ இதை தொடர்ந்து தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல் தான். சில நேயமான காரணத்தால் இகேஒய்சி சரிபார்ப்பை முடிக்காதவர்கள் அரசு உத்தரவிட்டுள்ளது. உதாரணமாக உடல்நிலை சரியில்லாமல் இருப்பது அல்லது வேறு தவிர்க்க முடியாத காரணங்களாக இருப்பதால் அவர்களுக்கு கூடுதல் அவகாசம் வழங்கப்பட்டது. ஸோ அப்படிப்பட்டவர்கள் தங்களது காரணத்தை சம்மந்தப்பட்ட அதிகாரியிடம் எழுத்துப்பூர்வமாகவும் விளக்கம் அளிக்க வேண்டும். ஸோ அதன் பிறகு துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து தகுதியானவர்களுக்கு மீண்டும் அரிசி விநியோகத்தை தொடங்குவார்கள் என உத்தரவிட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன காரணத்தாலும் நீங்கள் இந்த இகேஒய்சி அப்டேட் பண்ணலை அப்படின்ற தகுந்த காரணத்தோடு நீங்கள் கைப்பூர்வமாக நீங்கள் எழுதி உங்கள்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மீண்டும் தொடர்ந்து அரிசி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அறிவிப்பும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தகுதியான அனைவருக்குமே உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் சலுகை கிடைப்பதை அரசு உறுதி செய்கிறது. இது இகேஒய்சி சரிபார்ப்பு விதிமுறை யாரையும் துன்புறுத்துவதாக அல்ல, மாறாக பொறுப்பு புணர்வை பார்த்தீங்கன்னா மேம்படுத்தவும், சலுகைகளை சரியான நபர்களை சென்றடைவதை உறுதி செய்யவும், இதில் நிறைய முறைகேடுகள் தடுப்பதின் காரணமாகவும் இந்த அறிவிப்பு அனைத்து மாநிலங்களுக்குமே வெளியிடப்பட்டுள்ளது. இகேஒய்சி என்பது வாடிக்கையாளர்களை தெரிந்து கொள்ளவும் ஒரு நடைமுறை ஆகும். இது ஒருவரின் அடையாளத்தையும் முகவரியும் மின்னணு முறையில் சரிபார்க்கும் ஒரு முறையாகும். ரேஷன் கடையில் வழங்கப்படும் இலவச அரிசி போன்ற சலுகைகள் உண்மையான பயனாளர்களுக்கு மட்டுமே கிடைப்பதை உறுதி செய்வதற்கான நோக்கமாக மத்திய அரசு ஒரு முக்கிய விதிமுறைகளை கொண்டு வந்திருக்கு. இதன் மூலம் போலி ரேஷன் கார்டுகள் மற்றும் முறைகேடுகளை தடுக்க முடியும் என ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த புதிய விதிமுறையால் ரேஷன் கார்டுகள் பார்த்தீங்கன்னா உடனடியாக தங்களது இகேஒய்சி சரிபார்ப்பு முடிக்குவது அவசியம். இது அவர்களின் இலவச அரிசி சலுகை தொடர்பு கிடைப்பதை உறுதி செய்யும். எனவே உங்களுக்கு அருகில் உள்ள ரேஷன் கடையில் சென்று நீங்கள் பார்த்தீங்கன்னா இகேஒய்சி நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த இகேஒய்சி சரிபார்ப்பை நீங்கள் செய்து கொள்ளலாம். அப்போது தான் ரேஷன் கடையில் உங்களோட அனைத்து உதவிக்கான பொருட்களையும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத ஒரு முக்கிய அறிவிப்பு, முக்கிய விதிமுறைகளை கொண்டு வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா தமிழகத்திலுமே நீங்கள் இகேஒய்சி அப்டேட் பண்ணலை அப்படின்னா கட்டாயம் நீங்கள் முடித்திருங்க. சரி, ஓகே. இன்னைக்கான அப்டேட் இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.